அப்புறம் பேட்டரி, மெயினாக வந்து பேட்டரி வந்து எல்லாருக்குமே பேட்டரி வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் இருந்ததுனால அதோட மெயின் வந்து பேட்டரி. அதாவது ரொம்ப நாள் சார்ஜ் நிற்கணும், அதோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கிறது இப்போ பார்ப்போம். இவி கிரேட் சிலிக்கான் கார்பன் பேட்டரி, இது ஒரு மெயின் கான்செப்ட். இப்போ வரதுல எல்லாமே இந்த இவி கிரேட் சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இதுலயும். அதுல வந்து மெயினா இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து 5520 mAh பேட்டரி பேக்கப்ல கொடுத்துருக்காங்க. அப் டு டேஸ் ஆஃப் யூசேஜ் வந்து 1.58ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாக்குள்ள ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணாக்குள்ள உங்களுக்கு 80% பேட்டரி ஹெல்த் இருக்குங்கிறது அவங்களுடைய கான்ஃபிடன்டான ரிப்போர்ட். இது அடுத்தது பாத்தீங்கன்னா சார்ஜர், என்ன சார்ஜர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 45 வாட் டர்போ சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அந்த டர்போ சார்ஜர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% வந்து அதாவது 30 மினிட்ஸ்ல ஏறிங்கிறது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு மெயினா. அப்புறம் என்ன நிறைய பேர் என்ன நினைப்போம், நம்ம மொபைல் மட்டும் தான் வச்சிருப்போம், கேட்சஸ் எல்லாம் வச்சிருப்போம், அதை சார்ஜ் பண்றது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அப்போ வந்து 18 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் ஓவராலா வந்து ஜியோமி ஹைப்பர் ஓஎஸ் வந்து 3 இது எல்லாத்தையும் ஓவராலா இப்ப கொடுத்திருக்காங்க என்ன எப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிறது.